தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த விசிகாவுடைய கட்சி நிர்வாகிகள் வந்து இந்த மாநாடு நடத்துறப்ப கூட்டம் நடத்துறப்போ நிறைய வந்து இந்த மாதிரி வந்து பர்னிச்சர் கடையில வந்து காசு கேட்டாங்க, நிதி கேட்டாங்க அப்படின்னா அந்த கடைக்காரங்க சிசிடிவி கேமராவில் எடுக்கிற ஃபுட்டேஜ் எடுத்து கொடுக்கறது, அப்புறம் ஆடியோல பேசின ரெக்கார்ட் எடுத்து சோசியல் மீடியால போட்டு வருது. இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த ஒரு 4-5 வருஷமா. இது வந்து ஒரு தொடர் கதையா இருக்கு. அது மாதிரி செய்திகள் எல்லாம் தொடர்ந்து பார்த்துருப்போம். அப்ப ஒரு சாதாரண ஒரு பொறுப்பாளர், ஒரு மாவட்ட பொறுப்பாளர் இதெல்லாம் இருக்காருங்க. அவர் ஒரு பேர் விசிக கட்சியில இப்படி கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க, எங்களை மிரட்டி காசு வாங்குறாங்க, இந்த மாதிரியான செய்தியில பார்த்திருப்போம். முதல் முறையா மக்கள்லாம் வந்து ஒரு எம்எல்ஏ, அது விசிகாவுடைய எம்எல்ஏ இன்னைக்கு வந்து மிரட்டி ஒரு பெரிய நிறுவனம், அதுவும் அவங்க சாதாரண ஆள் கிடையாது. சாதாரண ஒரு பெட்டி கடை வச்சுக்கிறவன போய் மிரட்டினா வெளியே தெரிய போறது இல்ல, ஒரு சாதாரணமான ஒரு ஹோட்டல்காரனை போய் மிரட்டினா வெளியே தெரிய போறது இல்ல, அவன் சொல்ல போறது கிடையாது. ஏன்னா அவனை மிரட்டி உடைக்கி இவங்களே வந்து சபாநாயகர் வரைக்கும் மனு கொடுக்க வந்திருக்காங்கன்னா, இவங்க இவ்வளவு பெரிய நிறுவனத்தையே ஹெலிகாப்டர் வச்சு வியாபாரம் பண்றவங்களையே நீங்க இந்த கண்ணுல விரல விட்டு நம்ம எம்எல்ஏ ஆடி இருக்காருன்னா அப்ப பாத்துங்க. வேற ஒண்ணுங்க, அவர் மேல தப்பு கிடையாது. மக்கள் மேல பேரன்பு கொண்டு காதலிச்சிருக்காரு, மக்கள் மேல அவளுக்கு ஒரு அக்கறை, அவ்வளவுதான். இப்ப இது மாதிரியான சம்பவங்கள்லாம் இருக்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இதுக்கு முதலமைச்சர் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருப்பாரு? அப்ப விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்திருப்பாரு? இதெல்லாம் காதுக்கு போகுமா? இப்ப ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது, ஊர் உலகத்தையும் தெரியுது, எல்லாரும் சோசியல் மீடியா திறந்தால தான் வருதுன்னு தெரியுது. அப்ப தலைவருக்கு தெரியாம இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. தலைவருக்கு தெரியும், முதலமைச்சர் அவர்களுக்கும் தெரிந்திருக்கும், எல்லாருக்குமே தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆனா இதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்றத பொறுத்துதானே உங்களுக்கு மக்கள் மீது ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க அப்படிங்கறத எங்களுடைய கருத்து. ஏன்னா இது வரைக்கும் நடந்ததுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இதுக்கு நீங்க புதுசா நடவடிக்கை எடுக்க போறீங்க? வாங்க, முறையான விசாரணை நடத்தி அவங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க, இதுக்கு எல்லாம் என்னப்பா காரணம் சொல்லி கேட்டு விசாரணை நடத்துவீங்கன்னா மக்களுக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். அல்லது விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து முதல் முறை வந்து யாரோ ஒரு மாவட்ட பொறுப்பாளரோ ஒரு வட்டச்செயலாளரோ ஒரு தப்பு செய்யும் போது, ஒரு தவறு செய்யும் போது நீங்க அவரை கட்சியை விட்டு நீக்கி இருந்து நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா, இல்லங்க அந்த கட்சியில அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, அந்த கட்சியில அந்த மாதிரியான ஆட்கள் இல்ல, அந்த மாதிரி யாராவது பண்ணாங்க அப்படின்னா அந்த கட்சியோட தலைவர் சும்மா விட மாட்டாருங்க, உடனே கட்சியை விட்டு நீக்கிடுவாருங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய கட்சியை பத்தியும் உங்களை பத்தியும் இந்த மாதிரியான விமர்சனங்களை வைக்க மாட்டாங்க.